மூன்றாவதாக அல் மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் மக்ஸூத் ஹுத்பா. இந்த ஹுத்பா ஷேக் ஹாலித் அபு ஜுமா ஹஃபிதுல்லாஹ் இருந்தார்கள். ஒரு முஸ்லீம் எப்பொழுதும் இறைவனோடு அல்லாஹ்வோடு நல்லெண்ணம் வைக்க வேண்டும். என்ன சோதனைகள் நெருக்கடி வந்தாலும் அல்லாஹ்வோடு நல்லெண்ணம் வைக்க வேண்டும். ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் பொதுவாக நாங்கள் வாழ்கின்ற இந்த காலம் மிக நெருக்கடியான, கவலையான, கசப்பான, பாதகமான நிலைமைகள் நிறைந்த காலம், ஆபத்தான காலம், நெருக்கடியான காலம் என்றால் ஒரு முஃமின் எப்பொழுதும் சாபிர், பொறுமைசாலியாக, கஷ்டங்களிலே பொறுமை, ஞாமத்துகள், வசதிகள் வரும்பொழுது, சந்தோஷம் வரும்பொழுது நன்றி உள்ளவராகத்தான் வாழ்வார் என்று சொல்லிவிட்டு ஒரு ஹதீஸ் சொன்னார்கள். முஃமினுடைய அனைத்து விடயங்களும் ஆச்சரியமானவை, ஒரு வியக்கத்தக்கவை. அவனுடைய அனைத்து விடயங்களும் அவனுக்கு நலவாகத்தான் அமையும். அது முஃமினுக்கு மாத்திரம்தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். அவனுக்கு ஏதாவது நல்ல சந்தோஷமான விடயங்கள் நடந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவான், அதுவும் அவனுக்கு நலவாக அமையும். ஏதாவது சோதனைகள், நெருக்கடிகள் ஏற்பட்டால் பொறுமை செய்வான், அதுவும் அவனுக்கு நலவாக அமையும் என்று சொல்லிவிட்டு, எனவே அல்லாஹ்வை நம்புவது, எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய நிர்வாக முறைமைகளை திருப்தி காண்பது, அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்திய நிலைமைகளை பொருந்தி கொள்வது, அதற்கு முழுமையாக கலாக்கதிற்கு கட்டுப்படுவது இந்த ஹதீஸிலே வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக தூண்டப்படுகிறது. முஸ்லீம்களை பொதுவாக எப்பொழுதும் சமகால சிரமங்கள், நெருக்கடிகள், ஆபத்துகளை நாவால் வர்ணிக்க முடியாது, கண்கூடாக காண்கிறோம். நம்முடைய காசா மக்களுக்கு நடக்கக்கூடிய விடயம், பலஸ்தீன் மக்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்கள், அத்துமீறல்கள் எல்லாவற்றையும் கண்கூடாக பார்த்து கொண்டு வர்ணிக்க முடியாது. எனவே எப்பொழுதுமே உண்மையான ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்திலே ஊடுருவ வேண்டும். ஒரு ரோஷம் உள்ளவனா, மார்க்க விடயத்தில் ரோஷம் உள்ளவனாக இருக்க, மான மரியாதை விடயத்தில் ரோஷம் உள்ளவனாக இருக்க வேண்டும். தன்னுடைய நிலம், ஊர், பூமி பற்றில ரோஷம் உள்ளவனாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே வயோதிபர்கள், சிறுவர்கள், பெண்கள் என்று எல்லோரும் அநியாயம் செய்யப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள், காயப்படுத்தப்படுகிறார்கள், பசியோடு போடப்படுகிறார்கள், முற்றுகையிடப்படுகிறார்கள். எனவே இப்படியான உணவுகளை கூட, மருந்துகளை கூட தடுக்கின்ற அளவுக்கு அந்த அநியாயக்கார கூட்டம் அத்துமீறி செயல்படுகிறார்கள். நீர் விநியோகத்தை தடுக்கிறார்கள், மின்சார விநியோகத்தை தடுக்கிறார்கள், மின்சாரத்தை தடைப்படுத்துகிறார்கள், தொலைத்தொடர்பு சாதனங்களை தடை செய்கிறார்கள். இப்படியான ஒரு மிருகத்தனமான ஒரு கடினத்தன்மை நடந்து கொள்கின்ற அநியாயக்காரருடைய அநியாயங்களை நாவால், பேச்சால், சொல்லால் வர்ணிக்க முடியும். எத்தனையோ வீடுகள் தகர்க்கப்படுகின்றன, எத்தனையோ வீடுகள் வசிக்கக்கூடிய விரட்டப்படுகிறார்கள். பாசம், கருணை இல்லாமல் அவர்கள் அங்கிருந்து அவர்களை வைத்தே அப்படி தகர்க்கப்படுகிறது. எவ்வளோ கைசேதமான கவலையான நிகழ்வுகள் என்று சொல்லிவிட்டு, இப்படியான நிலைமைகள் நமக்கு உதவி செய்யக்கூடிய, பாதுகாக்கக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு, எனவே இப்படியான சோதனைகள் எப்பொழுதுமே நமக்கு வரும் பொழுது அந்த சோதனையை நமக்கு தருகின்ற அல்லாஹ் அவன் ஒரு நுணுக்கத்தை, ஒரு நுட்பத்தை வைத்திருப்பான். அவன் வீணாக யாரையும் சோதிப்பது கிடையாது. அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு நுட்பம் இருக்கும், ஒரு நுணுக்கம் இருக்கும். எனவே உள்ளம் சார்ந்த ஒரு வணக்க வழிபாடு தான் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைப்பது. உண்மையில் அல்லாஹ்வின் முழுமையாக, உறுதியாக நம்புவது, முழு விடயங்களையும் பாரம் சாட்டுவது, காரியங்களை ஒப்படைப்பது. நலவை ஏற்படுத்தக்கூடியவனும் அவன்தான், தீமையை இடர்களை தடுக்கக்கூடியவனும் அவன்தான் நம்புவது. எனவே இது உண்மையான முக்கியமான கடமைகள், மூமின்களுடைய உன்னதமான தன்மைகளில் ஒன்று. அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, அல்லாஹ்வின் பாரம் சாட்டுவது, அது உள்ளம் நிம்மதியாக, அமைதியாக இருப்பதற்கும் ஒரு காரணம். உள்ளம் உறுதியாக, ஸ்திரமாக, ததும்பாமல் இருப்பதற்கும் ஒரு காரணம் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, தவக்குல். அல்லாஹ்வுடைய அடியார்களே, பொதுவாக இந்த நம்பிக்கைக்கு அல்லாஹ்வோட நல்லெண்ணம் வைப்பது இருக்கிறதே. பொதுவாக மூமின்கள் படைப்பட்டாளங்களை கண்ட பொழுது சொன்னார்கள், ஹாதமாவா அதன் அல்லாஹ் ரசூல் எங்களுக்கு வாக்களித்தது. எதிரிகளுடைய படைகள் மோதுவது, நம்மை தாக்க வருவது, இது அல்லாஹ் ரசூல் நமக்கு வழங்கிய வாக்குறுதிகள். எனவே அல்லாஹ் ரசூல் உண்மை சொன்னார்கள். அப்படி அந்த எதிரிகளுடைய தாக்குதல், அவர்கள் விளைவிக்க முயற்சிக்கின்ற ஆபத்துகள் எல்லாம் மோமின்களுக்கு இன்னும் ஈமானைத்தான் அதிகரித்தது, இன்னும் மன நிம்மதியை, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற தன்மையை தான் அதிகரித்த ஆயத்தை சூரா அஹ்ஸாப் 22 வசனத்தை ஓதி, போராளிகளை நீங்கள் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை வையுங்கள், எப்பொழுதும் அது உயர்ந்த உள்ளத்தில் உயர்ந்த ஒரு கட்டிட மாளிகை போன்றது தான் ஒரு மூமினுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய நம்பிக்கை. எனவே அல்லாஹ்வுடைய நம்பிக்கை நம்முடைய உள்ளம் உறுதி கொள்ளும். எப்பொழுதுமே அந்த உள்ளம் எந்த விதமான ஆபத்துகள், புயல் காற்றுகளுக்கும் அசைந்து ஆடாது, எந்த சோதனைகளுக்கும் அது பலகீனப்படாது, அது உறுதியாக இருக்கும், உள்ளம் உறுதியாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு, நான் உண்மையை நம்பிக்கை இருக்கிறதுனால் புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஜாபிர் அறியக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகுவதற்கு 3 தினங்களுக்கு முன்னுக்கு சொன்ன விடயம்தான், உங்களில் யாரும் அல்லாஹ்வோடு நல்லெண்ணம் வைக்காமல் மௌத்தாக வேண்டாம். சக்கராத் வருத்தம், உடன்பிலே வருத்தம், கடுமையான காய்ச்சல், தலைவலி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற ஹதீஸ் என்ன? அல்லாஹ்வோடு நல்லெண்ணம் வைக்காமல் அல்லாஹ் என்னை மன்னிப்பான், என்னுடைய அந்தஸ்தை உயர்த்துவான், எனக்கு சொர்க்கத்தை தருவான். அல்லாஹ் என்னை சோதிப்பது, என்னுடைய அந்தஸ்தை உயர்த்த, பாவங்களை மன்னிக்க நல்லெண்ணம் வைக்க வேண்டும். என்ன சிரமங்கள் வந்தாலும் அல்லாஹ்வோடு தப்பெண்ணம் வந்துவிடக்கூடாது.
நல்லெண்ணத்தோடே நீங்கள் மௌத்தாக வேண்டும் என்று வஃபாத்துக்கு 3 நாட்களுக்கு முன்னால் நபி அவர்கள் சொன்ன புத்திமதி. எனவே தொழுகையாளிகளை மஸ்லக்ஸா தொழக்கூடிய மக்கள் எல்லா இடங்களிலும் தொழுகையாளிகள் முஸ்லீம்களை மூமிங்களை அல்லாஹ்வுடைய நல்லெண்ணம் வைத்துக் கொள்ளுங்கள். அது அல்லாஹ் துஆக்களை ஏற்றுக்கொள்வான், வீணாக்க மாட்டான். அல்லாஹ் அடியான் நினைப்பது போல் நடந்து கொள்வான். நல்ல விடயங்களை நினைப்போம், அல்லாஹ் இப்படி நல்ல விடயங்களை செய்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர் ஏன் எல்லா நபிமார்களையும் அந்த விடயங்களை பின்பற்ற. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்கள், நெருப்பிலே போடப்படுகிறார்கள். அல்லாஹ்வை நம்பி என்ன வார்த்தை சொன்னார்? ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல், எனக்கு போதுமானவன், அவன் சிறந்த பாதுகாவலன், இந்த நெருப்பிலிருந்து என்னை பாதுகாக்க. நெருப்பு எப்படி மாறியது? அந்த அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, நல்லெண்ணம், நெருப்பு குளிர்ந்ததாக சாந்தமானதாக மாறியது. அந்த இப்ராஹிம் அம்பியா 69 வசனம், நாம் நெருப்பு கட்டளிட்டோம், நெருப்பு இப்ராஹிம் மீது குளிரானதாக சாந்தியானதாக மாறிவிடு. எனவே நல்லெண்ணத்துடைய பிரதிபலன். கை குழந்தையும் மனைவியும் விட்டு செல்கிறார்கள். மனித சந்தானம் இல்லாத மனைவி கேட்க அல்லாஹ் ஏவின் ஆம் என்று சொல்கிறார்கள். மனைவி அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, அப்போ அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான் என்று நன்னனை வைத்தார பெருபேறு தெரியும். மூசா சத்துடைய உம்மா தாய் எவ்வளவு தைரியப்பட்டார்கள். அந்த பெட்டியில் வைத்து குழந்தையை அந்த தண்ணீரிலே விடுமாறு நம்பி செய்தார்கள். அல்லாஹ் வாக்களித்ததை கொண்டு மீட்டுக் கொடுத்தான், கண்குளிர்ச்சியாக்கி கொடுத்தான். எனவே நாங்கள் அந்த தாயின் பக்கம் மீட்டினோம். அவர்கள் கண் குளிர்வதற்காக வேண்டி, கவலைப்படாமல் இருப்பதற்காக வேண்டி. அந்த தாய் விளங்க வேண்டும், அல்லாஹ் வாக்களித்தால் அது உண்மையாக நடக்கும் என்று. நிச்சயமாக அதிகமானவர்களுக்கு விளப்பம் இல்லை. கஸஸ் 13 என்று சொல்லிவிட்டு, உண்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே நம்பிக்கையிலே, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையிலே மிக உயர்ந்தவர்களாக இருந்தார்கள். வாழ்க்கை சரிதை முழுக்க அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இந்த முஸ்லிம்களே பொதுவாக பொறுமைசாலிகளே எப்பொழுது நம்பிக்கையிலே நீங்கள் உறுதியாக இருங்கள். அல்லாஹ்வுடைய தீனுக்கு அல்லாஹ் தன்னுடைய தீனுக்கு உதவி செய்யக்கூடியவன் என்பதை நம்புங்கள். அல்லாஹ் கைவிட மாட்டான். எங்களுடைய வார்த்தை தன்னுடைய அடியார்களுக்கு, ரசூல்மார்களாகிய அடியார்களுக்கு ஏற்கனவே முந்திவிட்டது, வாக்குறுதிகள் முந்திவிட்டன. அவர்கள் நிச்சயமாக உதவி செய்யப்படுவார்கள் என்ற வாக்குறுதி, நபிமார்களுக்கு நிச்சயம் உதவி கிடைக்கும் என்ற வாக்குறுதி ஏற்கனவே முடிவாகிவிட்டது, முந்திவிட்டது. ஸாஃபாத் 171. அதை நீங்கள் கவலைப்பட வேண்டாம், சஞ்சலைப்பட வேண்டாம். நீங்கள் தான் ஈமான்தாரிகளாக இருந்தால் உயர்ந்தவர்கள். உங்களை யாரும் மிகைக்க முடியாது, உங்களுக்கு மேலே யாரும் ஏறி மிதிக்க முடியாது. ஆல் இம்ரான் 139. கஷ்டமான காலங்கள் எப்பொழுதுமே, அது இருள் வந்தால் காலை பொழுது சுபகு வரும், கஷ்டங்கள் வந்தால் வெற்றியும் சந்தோஷமும், துன்பம் வந்தால் இன்பம் வரும், கவலை வந்தால் சந்தோஷம் வரும் என்பதை நாங்கள் நம்ப வேண்டும். நிராசை வரக்கூடாது. எனவே பொதுவாக ரசூல்மார்கள் நிராசை அடைகின்ற கட்டத்தை அடைந்த பொழுது இதுக்கங்கள் உதவி வருமா, இதை நாங்கள் பொய்ப்பிக்கப்பட்டு விட்டோம் என்று நினைக்கின்ற இறுதி தருவாயில் தான் எங்களுடைய உதவி வந்தது. எனவே நாங்கள் நாடியவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். எங்களுடைய தண்டனை பாவம் செய்கின்ற கூட்டத்தை விட்டும் தடுத்து நிறுத்தப்பட முடியாது, தண்டனை நிகழும். யூசுப் 110. அதே போன்று அல்லாஹ் ஒரு முடிவு எடுத்திருக்கிறான். நிச்சயமாக நான் என்னுடைய ரசூல்மார்கள் தான் மிகைப்போம், நானும் என்னுடைய ரசூல்மார்கள் தான் மிகைப்போம். நிச்சயம் அல்லாஹ் சக்தி வாய்ந்தவன், கண்ணியமானவன், உறுதிமிக்கவன். எனவே தழும்பக்கூடாது. நம்பிக்கையுடைய ஆயத்துகள், உறுதிமிக்க ஆயத்துகள், நம்மை தைரியப்படுத்தக்கூடிய ஆயத்துக்களை ஓதி கொண்டு போகிறார்கள். எனவே பொதுவாக இஸ்லாமிய சமூகம் எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை, தவக்குலை, அல்லாஹ் பக்கம் பாரம் சாட்டுவது, அல்லாஹ் பக்கம் செலுத்துவது மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். எப்படி நாங்கள் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை தன்னகத்தை கொண்டால் பாதுகாப்பான கோட்டைக்குள் நாம் நுழைவது போன்று அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். ஈமானுடைய சக்தி, ஈமானுடைய பலகீனத்தை பொறுத்து வித்தியாசப்படும். நம்பிக்கை ஈமான் கூடும் பொழுது கூடும், ஈமான் குறையும் பொழுது குறையும். நல்லெண்ணத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும், அது கட்டாய தேவை. உணவின் பக்கம், குடிப்பின் பக்கம் தேவை இருப்பதை விட ஒருபடி மேலே அல்லாஹ்வுடைய நம்பிக்கையின் பக்கம் நமக்கு தேவை இருக்குன்னு சொல்லிவிட்டு, இந்த உம்மத் உண்மையிலே கௌரவமான உம்மத், சுய கௌரவம் உள்ள உம்மத். ஆனால் பாருங்கள், காலப்போக்கிலே மன இச்சைகளுக்கும், வீணான ஆசை பாசங்களுக்கும், வீணான விடயங்களுக்கும் ஆளாகி அதை பின்பற்றி அதிலே அழிந்து கேவலப்படக்கூடிய ஒரு சமுதாயத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே எப்பொழுதுமே எதிரிகளுடைய, இந்த தீனுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீனுடைய எதிரிகளுக்கு நாங்கள் அவர்களை எதிர்த்து போராட வேண்டும் என்றால் நாம் இஸ்லாத்தின் பக்கம் மீள வேண்டும், அல்லாஹ் நம்பிக்கை பக்கம், பண்பாட்டு பக்கம் மீள வேண்டும், எப்பொழுதுமே தீனை முதன்மைப்படுத்த வேண்டும். எனவே வாலிபர்கள் எப்பொழுதுமே நல்ல நேர்த்தியான மார்க்கப்பட்டுள்ளவர்கள் மாற வேண்டும், அந்நிய கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கக்கூடாது. இப்படி வரும்பொழுது நாம் அவர்களை எதிரிகளை எதிர்த்து போராடலாம், வெற்றி பெறலாம். எப்பொழுதுமே குழப்பங்களுக்கு காரணம் இல்லாமல் நல்ல விடயங்களுக்கு நாம் காரணமாக அமையலாம். எனவே பல சதித்திட்டங்களை தீட்டுகிறார்கள் எதிரிகள், பல அபாயகரமான சதித்திட்டங்கள் முன்னால் இருக்கின்றன. அதை முறியடிக்க வேண்டுமா, நம்முடைய இஸ்லாத்தை நாம் பின்பற்றி நம்பிக்கையோடு அல்லாஹ் நல்லதோடு வாழ வேண்டும். எப்பொழுதுமே உள்ளங்கள் எல்லாம் கவலை அடைகின்றன, கண்கள் எல்லாம் கண்ணீர் வடிக்கின்றன. எல்லாம் கஸா மக்களே, உங்களுடைய காயங்கள், சேதங்கள், உங்களுடைய சிரமங்களை பார்த்து நாங்கள் கவலைப்படுகிறோம் என்று சொல்லி வந்த நபி அவர்கள் தன்னுடைய மகன் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகி பொழுது சொன்ன வார்த்தைகளை கஸா மக்களுக்கு ஹத்தீப் அவர்கள் சொல்லி எப்பொழுதுமே
சதிமோசங்கள், குரோதங்கள், வஞ்சகங்களுடைய வெளிப்பாடு தான் இது. கீழ் சாதிகளுடைய செயல்பாடு, பொறாமையின் வெளிப்பாடு தான் இவர்கள் உங்களுக்கு செய்கின்ற அநியாயங்கள், நமக்கு செய்கின்ற அநியாயங்கள். எனவே இப்படியான அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ்வை நாங்கள் வணங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கின்ற பொழுது பைத்துல் மக்திஸ் பொதுவாக முஸ்லீம்களுக்கு சொல்கின்ற ஒரு தூது தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. அது ஏன் மஸ்ஜிதுல் அக்ஸா விடயத்தில் நாங்கள் புத்துணர்ச்சி பெறுவதில்லை, ரோஷம் எடுப்பதில்லை, சிந்திப்பதில்லை என்று முழு உலக மக்களையும் பார்த்து கேட்டுவிட்டு காலப்போக்கிலே மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பொறுப்பை விட்டு நாங்கள் உதாசீனம் செய்து இதை நாங்கள் எதிரிகளிடம் ஒப்படைக்க கூடாது. எனவே இந்த அமானிதத்தை பாதுகாத்தீர்களா, வீணாக்கினீர்கள் என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது என்ன பதில் சொல்வீர்கள்? உலகமே மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய விடயத்தில் கரிசனை காட்டவில்லையா, கவனம் செலுத்தவில்லையா என்ற கேள்விக்கு என்ன பதில் என்று சொல்லிவிட்டு ஈமான்தாரிகளே, நீங்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மோசடி செய்ய வேண்டாம். எப்படி மோசடி செய்ய வேண்டாம்? உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களுக்கு நீங்கள் துரோகம் செய்து நம்பிக்கை மோசடி செய்வதனூடாக அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு மோசடி. அமானிதம், மஸ்ஜிதுல் அக்ஸா ஒரு அமானிதமான சொத்து, நீங்கள் பாதுகாக்க வேண்டும். நீங்கள் தெரிந்து கொண்டே மோசடி செய்ய வேண்டாம். நீங்கள் ஒவ்வொரு பொறுப்புதாரிகளுடைய பொறுப்பை பற்றி கேள்வி கேட்கப்படும். கடந்த காலத்தில் நினைத்து தௌபா செய்யுங்கள். தௌபா செய்பவர் அந்த பாவத்தை செய்யாதவர். எனவே செய்யாதவர் போன்றோ தௌபா செய்து மஸ்ஜிதுல் அக்ஸா விடயத்தில் உலக முஸ்லீம்களும் கவனம் எடுங்கள், கரிசனை எடுங்கள் என்று சொல்லி முதலாவது ஹுத்பாவிலே வேண்டிக் கொண்டு இஸ்திக்பார் செய்து மருத்துவனை முடித்துவிட்டு இரண்டாவது ஹுத்பாவில் அஞ்சு ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் எங்களுடைய மார்க்கம், எங்களுடைய வேதம், எங்களுடைய நபியுடைய வழிமுறை எல்லாமே, எங்களுடைய பரிசுத்தமான பூமிகள் எல்லாமே எங்களுடைய அக்ஸா, எங்களுடையது பரிசுத்த பூமி எங்களுடையது, எங்களுடைய பொறுப்பில் உள்ள அமானிதம் என்று சொல்லிவிட்டு பொறுமைசாலிகளே, நாங்கள் இப்பொழுது நபியுடைய மௌலித் மீலாதுடைய ரபீல் அவருடைய கடைசி பதில் இருக்கிறோம். படிப்பினை பெற வேண்டும். ஆரம்ப கட்டத்திலே எப்பொழுதுமே ஆரம்ப மஸ்ஜிதுல் அக்ஸா மக்காவிலே ஆரம்பித்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே முடிகிறது. அதே போன்று எல்லா இடங்களிலும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த நபியவர்களுடைய சில சிறப்புகளை முன்வைத்துவிட்டு பொதுவாக மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் இபாத் செய்வது ஒரு பாக்கியம். அது பொதுவாக முஸ்லீம்களுடைய பாவங்களை அழிப்பதை காரணமாக அமையும், கண்ணீரை துடைப்பதை காரணமாக அமைய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு, மஸ்ஜிதுல் அக்ஸா சாதாரணமானதல்ல, கிபிலா முதலாவது கிபிலாவாக இருந்தது. இரண்டாவது கிபிலாவை முன்னே தொழுது கொண்டிருக்கிறோம், முதலாவது கிபிலா. எனவே அதில் மிகவும் முக்கியமான இஸ்லாத்துடைய முஸ்லீம்களுடைய தொடர்பு இருக்கிறது. பிரதானமான புனித ஸ்தலங்கள் இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ரா மிஅராஜ் மேற்கொண்ட இராப் பயணம் மேற்கொள்வதற்கு நபியவர்களுக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இடம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அதை அந்த அமானிதத்தை நாங்கள் பாதுகாப்பது என்னுடைய கடமை என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு ஆட்சியாளர், குடிமக்கள் எல்லோருக்குமே மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய கடமை இருக்கிறது என்று வலியுறுத்தி மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பொறுப்பை பாதுகாக்கின்ற பொறுப்பை, விடுதலை பெற்றுக் கொடுக்கின்ற பொறுப்பை எல்லோரும் சுமக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு பரக்கத்தான மஸ்ஜிதுல் அக்ஸா, முபாரக்கான அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அல்லாஹ் வைத்த பெயர் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா முபாரக் என்று, பாரக்னா அவுலா என்று சொல்லியிருக்கிறான். எனவே பரக்கத் பொருந்திய அந்த மஸ்ஜிதுக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே கியாமத் நாளிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு பைத்துல் மக்திஸை வெற்றி கொண்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு சலாஹுத்தீன் அய்யூபி, பிற்காலத்திலே 9 நூற்றாண்டுகளை வெற்றி கொண்ட சலாஹுத்தீன் அய்யூபி போன்றவர்கள் எங்கள்கிட்ட கேட்டால் என்ன பதில்? நாங்கள் விடுதலை செய்து தந்தோம், நீங்கள் மீண்டும் அந்த அநியாயக்காரிடம் யூதர்களிடம் ஒப்படைத்தீர்களே, அது அவர்கள் பிடிக்கும் வரைக்கும் ஆக்கிரமிக்கும் வரைக்கும் பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டால் என்ன பதில் என்று சொல்லிவிட்டு இறுதி கட்டத்திலே பொதுவாக நீங்கள் இஸ்லாத்தில் உறுதியாக நிலையாக பின்பற்றி வடக்காவிட்டால் புதிய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் உண்டு பண்ணுவான். அவர்கள் உங்களை போன்று இருக்க மாட்டார்கள். முஹம்மது 38வது வசனத்தோடு எச்சரிக்கையோடு முடிக்கிறார்கள். முஸ்லீம்களே, உண்மையான முஸ்லீம்களாக நிலையாக உறுதியாக தைரியமாக நீங்கள் செயல்படாவிட்டால் பயங்கரமான ஒரு முடிவு வரும். புதிய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்து புதிய முஸ்லீம்களாக வருவார்கள். அவர்கள் இஸ்லாத்தில் நிலைத்திருப்பார்கள். உங்களை போன்று பொடுபோக்காக, சோம்பேறிகளாக, பலகீனமானவர்களாக இருக்க மாட்டார்கள் என்ற முஹம்மத் சூராவுடைய 38வது வசனத்தை ஓதி எச்சரிக்கின்ற அந்த ஆயத்தை ஓதி உலக முஸ்லீம்களையும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய விவகாரங்களிலே பங்கெடுக்க வேண்டும் என்ற கருப்பொருளில் இரண்டாவது ஹுத்பாவை முழுமையாக அமைத்து ஹாலித் அபு ஜுமா ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் நீண்ட துஆ பிரார்த்தனையோடு விடைபெறுகிறார்கள். எனவே 3 ஹுத்பாக்கள் மூலம் பயன்பெறுவோம். முதலாவது ஹுத்பா, அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை நினைத்து பார்த்து நன்றி செலுத்த வேண்டும், நியாமத்துகளை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக பயன்படுத்த வேண்டும். இரண்டாவது ஹுத்பா, மதீனா முனவ்வராவுடைய மிருதுத்தன்மையை கையாள வேண்டும். எல்லா விடயங்களிலும் மிருதுத்தன்மை, நுட்பத்தன்மை, நுணுக்கத்தன்மையோடு செயல்பட வேண்டும், நிதானத்தோடு செயல்பட வேண்டும். அனைத்து நலவுகளும் கிடைக்கும். மிருதுத்தன்மைக்கு மாற்றமாக நடக்கின்ற பொழுது நலவுகள் அனைத்தும் பறிக்கப்படும். அதே போன்று மூன்றாவது ஹுத்பா, எப்பொழுதுமே அல்லாஹ்வோடு நல்லெண்ணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எந்த சோதனைகள், சிரமங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் அல்லாஹ் என்னை வீணாக்க மாட்டான், கைவிட மாட்டான், எனக்கு உதவி செய்வான், வெற்றி அளிப்பான். கவலையை உண்டு பண்ணி அல்லாஹ் சந்தோஷத்தை உண்டு பண்ணுவான், நெருக்கடியை உண்டு பண்ணி அல்லாஹ் விசாலத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹ்வுடைய நல்லெண்ணம் நம்ம ஒவ்வொரு இடத்திலும் இருக்க வேண்டும் என்று அந்த ஹுத்பா அமைத்துக் கொண்டோம். 3 ஹுத்பாக்கள் மூலம் பயனடைவோம், பிறருக்கு மெத்தி வைப்போம். எனவே நிகழ்ச்சி தயாரிப்பு ரிஸ்வான்
அதேபோன்று தொழில்நுட்ப நண்பர் ஷர்ஃபானுக்கும் துவா செய்தவனாக உங்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத்தும் பரக்கத்தும் செய்வானாக என்ற துவாவோடு மீண்டும் ஒரு மனாபிஸான நிகழ்ச்சி சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.